பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆட்டோட எடை ஏன் அதிகரிக்கலை, அதுக்கான 5 காரணங்கள் தான் பார்க்க போகிறோம். உங்கள் ஆடு வந்து நல்லா சாப்பிடுது, ஆனால் எடை மட்டும் அதிகரிக்கலையா? இதுக்கு இந்த 5 காரணங்களில் ஏதாவது ஒன்று இருக்கலாம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. முதல் காரணம் என்னென்னா சரியான தீவனம் இல்லாமல். ஆட்டுக்கு வெறும் புல் மட்டும் கொடுத்தா போதாது, வயசுக்கும் எடைக்கும் ஏற்ற புரதம் மற்றும் எனர்ஜி உள்ள தீவனம் வந்து கண்டிப்பாக கொடுக்கணும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா குடல் புழுக்கள் இருந்தால் சாப்பிட்ற சத்துக்கள் வந்து உடலுக்கு வந்து முழுமையாக கிடைக்காது. அதனால் எடை அது வளர்ச்சி வந்து பாதிக்கப்படும். நம்ம குழந்தைகளுக்கே தேரவே இல்லைன்னா நம்ம வந்து இந்த உரப்பு மருந்து அரைச்சி கொடுங்க, வாரத்துக்கு ஒரு இடம் இந்த வேப்பிலாம் அரைச்சி கொடுப்பாங்க. அது எதுக்குன்னா இந்த மாதிரி ஏதாவது குடற்புழு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதை வந்து சரி செய்கிறது தான். அதே மாதிரி தான் ஆடுகளுக்கும். மூணாவது பார்த்திங்கன்னா தண்ணி குறைவு. சுத்தமான தண்ணி வந்து எப்பயுமே இருக்கணும். தண்ணி குறைஞ்சா தீவனம் சாப்பிட்றதும் செரிமானமும் பாதிக்கப்படும். நாலாவதாக பார்த்திங்கன்னா நோய் அல்லது உடல்நல பிரச்சனை, சாப்பிடாமல் இருப்பது, ஒரு சோர்வு, அப்புறம் வந்து கழிச்சல் போன்ற அறிகுறிகள் இருந்தால் கவனிக்காமல் விட்டுடாதீங்க. கண்டிப்பாக அந்த நேரத்தில் நல்லா கவனிக்கணும். அஞ்சாவதாக பார்த்திங்கன்னா அதிக வெப்பம் மற்றும் மன அழுத்தம். நம்மளுக்கு மட்டும் வந்து ஸ்ட்ரெஸ் இருக்குமா அப்படின்னு கேட்டால் இருக்கும் நம்மளுக்கு, ஆனால் ஆடுகளுக்கும் அதே ஸ்ட்ரெஸ் வந்து இருக்கும். கடும் வெயில், கூட்ட நெரிசல், போதிய காற்றோட்டம் இல்லாமல், அதுக்கப்புறம் அதிக குளிர்ச்சி, இதெல்லாம் கூட ஆட்டோட வளர்ச்சியை வந்து பாதிக்கலாம். அதனால் தீவனம், தண்ணி, புழு கட்டுப்பாடு, நோய் தடுப்பு, நல்ல பராமரிப்பு, இந்த 5ஐயும் சரியாக செஞ்சால் தான் ஆட்டோட எடை வந்து ஆரோக்கியமாக அதிகரிக்கும். இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோவை உங்கள் ஆடு வளர்க்கும் நண்பர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு என்ன வீடியோ போடலான்னு சொல்லிட்டு நாளைக்கு பார்க்கலாம்.